இந்த செகதி எல்லாம் அப்படியே ஒட்டும். ஆமா, அதத்தான் என்ன சொல்றான், மலகந்த முத்தத்துல மண்ணை வளர்ப்பதற்கு பிள்ளை இல்ல, மண்ணை வளர்ப்பதுனால அடிப்பிடிக்க அரைக்கிற தேங்காய அந்த காலத்துல எங்க அம்மா மசாலா அரைச்சாங்கன்னா தேங்காய் நப்பாங்க அம்மிய நச்சு போது தேங்காய் கொடுக்கமான்னு சொல்லி வாங்கி அதைத்தான் நாளைக்கு என்ன சொல்றோம், அரைக்கிற தேங்காய கையேந்திரோட ஒரு புள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலத்துல மிக்சி வந்துருச்சு. சரி, கண்ட தீமண்டம்லாம் நிறைய வந்ததுனால தேங்காய் யாரும் விரும்புறது இல்லை. கண்டிப்பா அது ஒரு காலம். அவளையே அழுது புலம்புற நாகக்கட்டி. சரி, இதுவே இது வேலைக்கு ஆகாது. நம்ம எப்படியாவது கடவுளை விரும்பி கடும் தவம் இருந்து எப்படியாவது நமக்கு கடவுளோட அழுதல் கிடைச்சு ஒரு புள்ள கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அழுதுட்டு நாகராஜனை கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான், நாகராஜா சரிம்மா இனிமே நம்ம எல்லா வேலைக்கு ஆகாது. சரியா, உங்களுக்கு அந்த வருத்தம் இல்ல, எனக்கு எப்படியாவது குழந்தை வர வேணும். எப்படி நான் ஆண்டவனை நினைச்சு அழுந்தவன் அப்படியாம்மா? ஆமா, பகவான நினைச்சு பாரத்தவன் செய்ய போறேன். சரி, எப்படியாவது செஞ்சு நான் புள்ள வேணும், எப்படியாவது செஞ்சு எனக்கு புள்ள வேணும். சரி, நான் போய் தமிழக போறேன் அண்ணா போறேன்னு சொல்லி நாகராஜன் சொல்லிட்டு நாகக்கண்ணி விடை பெற்று எப்படி போறா தெரியுமா? எப்படி போறா, காவி உடை தானே நீந்தார்